குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதுசு அகாடமி. டெய்லி கன்வர்சன் இன்றைக்கி என்ன பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஜூன் 4, 2025 புதன்கிழமை இன்றைக்கி கன்வர்சன் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கன்வர்சன் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்தோம் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ட்டு டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நமது பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவல்துறை டெஸ்ட் வைத்து வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கும். விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக நினைச்சிக்கலாம். இல்லை மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 1000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து தொடங்கி நடந்துட்டுருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக நினைச்சிக்கலாம். சரிங்களா? ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கண்ட பஸ் பார்த்துடலாம். அதாவது ஐபிஎல் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபி வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை வென்றிருக்கிறாங்க. ஓகேங்களா? இது ஜஸ்ட்டு தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. அடுத்து உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகள் வந்து பார்த்திங்கன்னா பணியமர்த்தக்கூடிய மசோதாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் ஒப்புதல் அளித்திருக்காரு. இந்த சட்டம் நடைமுறை வருவதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா நகர்ப்புற உள்ளாட்சியில் வந்து பார்த்திங்கன்னா 650 மாற்றுத்திறனாளிகளும், கிராம ஊராட்சிகளில் 12913 மாற்றுத்திறனாளிகளும், ஊராட்சி ஒன்றியங்களில் 338 மாற்றுத்திறனாளிகள், மாவட்ட ஊராட்சிகளில் 37 மாற்றுத்திறனாளிகளும் நியமனம் செய்யப்படுவாங்க. ஓகேங்களா? இது தொடர்பான வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994, தமிழ்நாடு நகர்ப்புற ஊராட்சி சட்டம் 1998 உள்ளிட்ட முக்கியமான சட்ட திருத்தங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் கூற்று காரணத்தில் கேட்க வாய்ப்பு இருக்குது. நம்ம சொன்னதெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை வாட்ச் பண்ணுற எல்லாருக்காகவும் தான் இந்த இன்ஃபர்மேஷனு. நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 28 மாநிலங்கள், 8 ஒன்றிய பிரதேசங்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் அதிகம் வளர்ச்சியடைந்த மாநிலங்கள் ஒன்றாக இருக்குது. நிதி ஆயோக்கின் நீடித்த வளர்ச்சிக்கான இலக்கு குறியீட்டில் 2023-24 அடிப்படையில் 3வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கல்வி, சுகாதாரம், வறுமை ஒழிப்பு உள்ளிட்ட பல்வேறு கட்டமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா சிறந்து விளங்கக்கூடிய மாநிலம். இதில் என்ன அப்படின்னா கடந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஓய்வு பெற்றோர்களின் மொத்த ஊழியர்கள் 1%க்கும் குறைவு. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நிதியாண்டில் தொடர்ந்து சுமார் 20,000 பேர் வந்து பார்த்திங்கன்னா அரசு பணிகள்லேருந்து ஓய்வு பெற இருக்கிறாங்க. ஓகேங்களா? இதனால் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் வர வாய்ப்பு இருக்குது. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்களுக்கான தேர்வு பணிகளை தொடங்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் சட்டப்பேரவை விதி 110 கீழ் பேசிய முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா மு.க. ஸ்டாலின் அரசு துறைகளில் சுமார் 75,000 காலி பணியிடங்கள் 2026 ஜனவரிக்குள் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் வந்து பார்த்திங்கன்னா 17,595 பேரும், ஆசிரியர் தேர்வாணையம் மூலம் 19,265 பேரும், மருத்துவ பணியாளர் மூலம் வந்து 3,400, தமிழ்நாடு சிறுமுறை பணியாளர் தேர்வாணையம் மூலம் வந்து 6,688 பேரும் தேர்வு செய்யப்படுவார் அப்படின்னு தெரிவிச்சிருந்தார். ஓகேங்களா? வேக்கண்ட் இன்னும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது குரூப் 4லாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கையோடு படிங்க. சரிங்களா? அடுத்து முப்படைகளுடைய தலைமை தளபதி யார் அப்படின்னா அனில் சௌஹான். இவரோட பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது, கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து வயது வந்தோருக்கான எழுத்தறிவில் வந்து பார்த்திங்கன்னா முன்னிலை மாநிலமாக தமிழகம் இருக்குது. அதாவது கடந்த ஆண்டு ஜூலை மாதம் முதல் நிகழாண்டு மார்ச் வரை பல்வேறு காலகட்டத்தில் தேசிய அளவிலான அடிப்படை எழுத்து தேர்வு மற்றும் எண்ணறிவு மதிப்பீட்டு தேர்வு வந்து பார்த்திங்கன்னா நடத்தப்பட்டது. இதில் தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா 1.71 கோடி பேருக்கும் அதிகமான எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? சமூகத்தில் உள்ள அனைவருக்கும் வாழ்நாள் முழுவதும் கற்றல் பற்றிய புரிதலை வந்து பார்த்திங்கன்னா புதிய இந்தியா எழுத்தறிவு திட்டம் அப்படின்ற திட்டத்தின் மூலம் கொண்டு வராங்க. இது வந்து படிக்காதவங்க அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் கொடுத்து ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. அதன்படி அது தேர்வு செய்யப்படுறாங்க. இதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு தேர்ச்சி விதத்தில் நம்ம தமிழகம் வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து பார்த்திங்கன்னா தேர்ச்சி பெற்றிருக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாக்குப்பதிவு நிலவரத்தை உடனுக்குடன் அறிய புதிய முறையை வந்து பார்த்திங்கன்னா தேர்தலை அறிமுகம் செஞ்சுருக்காங்க. கடந்த மக்களவைத் தேர்தலின் போது வாக்குப்பதிவு தினத்தின் போது வந்து பார்த்திங்கன்னா தேர்வு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா வாக்குப்பதிவு முடிஞ்சதுக்கப்புறமும் நடந்துகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா டிஃபர் ஆகும். அதனால் ஏற்படுற பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்காக தேர்தலின் போது வாக்குப்பதிவு நிலவரத்தை உடனுக்குடன் அறிய ECINET அப்படின்ற செயலி மூலம் வந்து பார்த்திங்கன்னா தேர்வாணையம் வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ஆர்சிபி வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க 2025 ஐபிஎல்ல. இதில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன் கோப்பை வென்ற ஆர்சிபிக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 கோடியும், ரன் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் அணிக்கு வந்து பார்த்திங்கன்னா 12.5 கோடியும் வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து உலக அளவில் அதிக மதிப்பு கொண்ட தொழில்நுட்ப நிறுவனங்களில் 23வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் நிறுவனம் இருக்குது. உலக அளவில் அதிக மதிப்பு கொண்ட முதல் 30 தொழில்நுட்ப நிறுவனங்கள் பட்டியலில் ரிலையன்ஸ் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா 23ஆம் இடம் பிடிச்சிருக்கு. ஓகேங்களா? இதோட ட்ரெண்ட்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற பெயரில் மேற்கொள்ளப்பட்ட 340 பக்க அறிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து தெரிவிச்சிருக்காங்க. உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் தான் அமெரிக்காவுடைய ChatGPT வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவு பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? அடுத்ததாக உலக அளவில் சீனாவுடைய DeepSeek அப்படின்ற செயற்கை நுண்ணறிவு செயலியை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்த இன்றைக்கி 6.9% தான் இருக்குது. ஓகேங்களா? ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. அதாவது ChatGPT அமெரிக்காவோடது, DeepSeek அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சீனாவுடைய செயற்கை நுண்ணறிவு செயலி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தென்கொரியாவில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி தலைவரான லீ ஜே மியூங் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றிருக்கிறார். ஓகேங்களா? அடுத்து முக்கியமான கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதாவது பார்த்திங்கன்னா தமிழறிஞரான தாயம்மாள் அரவானுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மு. கருணாநிதி
செம்மொழி தமிழ் விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பிறந்த தினமான செம்மொழி தினமாக கொண்டாடப்படும்னு அறிவிச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில் தமிழக அரசு சார்பில் செம்மொழி தினம் கொண்டாட்டம் வந்து சென்னை கல்வான அரங்கில் வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்றுச்சு. அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. இந்த விருதுக்கு 10 லட்ச ரூபாய் காசோலையும் கருணாநிதி உருவச்சிலை ஆகிய அடங்கிய விருதையும் வந்து பார்த்திங்கன்னா தாயம்மாள் வந்து பார்த்திங்கன்னா பெற்றுக்கொண்டாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்த தாயம்மாள் குழந்தை இலக்கியம் ஒரு பகுப்பாய்வு அப்படின்ற தலைப்பில் ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்று சிறப்புக்குரியவர். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸும் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்ம பயிற்சி மின் சார்பில் தொடங்கப்பட்டுள்ள இந்த டெஸ்ட் பேஜில் நீங்கள் இணையணும் அப்படி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி ஒரு டவுட் நிற்கலாம். சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.